வணக்கம் மக்களே, இது உங்கள் டனிமென் லைட்டன். நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சிந்தனைகள், மனதை தூண்டும் கதைகள் மற்றும் வாழ்க்கையை தெளிவாக புரிய உதவும் உண்மைகள், இவை அனைத்தையும் நாம் இந்த சேனலில் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மனதுக்கு ஒரு புதிய பார்வையையும் வாழ்க்கைக்கு ஒரு புதிய ஒளியையும் தரும் என்று நம்புகிறேன். அப்படியானால் இன்றைய சிந்தனையை தொடங்கலாம். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நம் வாழ்க்கையில் மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் கடினமானது. அது ஒரே ஒரு வார்த்தைதான். அதுதான் இல்லை என்ற வார்த்தை. சிறு வயதில் இருந்தே நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்கப்படுகிறது? அடக்கமாக இரு, பெரியவர்கள் சொல்வதை கேட்டு நடு, யாருக்கும் தொல்லை கொடுக்காதே. இந்த நல்ல பண்புகள்தான் பிற்காலத்தில் நமக்குள் ஒரு பெரும் போராட்டத்தை உருவாக்குகின்றன. யாராவது உதவி கேட்டால் மனதில் வேண்டாம் என்றிருந்தாலும் வாய் சரி என்று சொல்லும். ஏனென்றால் இல்லை என்று சொன்னால் நாம் கெட்டவர்களாகி விடுவோமோ என்ற பயம். ஆனால் உண்மை என்னவென்றால், இல்லை என்று சொல்லத் தெரியாதவர்கள்தான் இறுதியில் கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். தங்களுக்குத்தானே கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் தங்கள் சொந்த மகிழ்ச்சியை, சொந்த நேரத்தை, சொந்த மன நிம்மதியை தியாகம் செய்கிறார்கள். இன்று இந்த வீடியோவில் நாம் இல்லை என்று சொல்வது ஏன் அவசியம், அதை எப்படி கனிவாகவும் உறுதியாகவும் சொல்வது என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம். முடிவில் உங்கள் வாழ்க்கையை நீங்களே மீண்டும் கைப்பற்ற ஒரு சிறிய பயிற்சியும் கொடுக்கப் போகிறேன். முதலில் நாம் ஏன் இல்லை சொல்வதில்லை? இதற்கு பின்னால் 3 பெரிய காரணங்கள் உள்ளன. முதலாவது காரணம் மற்றவர்களின் ஒப்புதல். நாம் அனைவரும் விரும்பப்பட வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். குறிப்பாக நம்மை சுற்றியுள்ள நண்பர்கள், குடும்பத்தினர், வேலையிடத்தில் உள்ளவர்கள் நம்மை பற்றி நல்லதாக மட்டுமே பேச வேண்டும் என்று நினைக்கிறோம். இல்லை என்று சொன்னால் அவர்கள் கோபித்துக் கொள்வார்களோ, நம்மை புறக்கணிப்பார்களோ என்ற பயம். இது ஒரு வகையான பீப்பிள் ப்ளீசிங் பழக்கம். நாம் நமது சுயமதிப்பை மற்றவர்களின் கருத்தின் மீது கட்டி கிடத்துகிறோம். இரண்டாவது காரணம் குற்ற உணர்வு. அவர்கள் கஷ்டப்படும் போது நான் உதவ மறுப்பது தவறு, நான் மட்டும் இல்லை, சொன்னால் அவர்களுக்கு வேறு வழி இல்லை என்ற குற்ற உணர்வு. இது நம்மை மிகவும் பாதிக்கும். உண்மையில் உங்கள் உதவி இல்லாமல் அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்ற நிலை இல்லை. ஆனால் நம் மனது நம்மை ஏமாற்றுகிறது. மூன்றாவது காரணம் மோதலை தவிர்ப்பது. சிலர் இல்லை சொன்னால் உடனே வாக்குவாதம் வந்துவிடும் என்று பயப்படுகிறார்கள். சண்டை வேண்டாம், சிக்கல் வேண்டாம் என்று அமைதியாக சரி சொல்லிவிட்டு போகிறார்கள். ஆனால் இந்த அமைதி உள்ளுக்குள் ஒரு பெரிய எரிமலையாக மாறிக்கொண்டிருக்கும். இப்படி தொடர்ந்து சரி சொல்லும் பழக்கம் நம்மை மெல்ல மெல்ல வெற்று கிணறாக மாற்றிவிடும். நமக்கு நேரமில்லை, நமக்கு சக்தி இல்லை, நமக்கு மகிழ்ச்சி இல்லை. ஏனென்றால் நம் வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை நாம் மற்றவர்களிடம் ஒப்படைத்து விட்டோம். இல்லை என்பது சுயமரியாதை. இப்போது ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்று சொல்வது என்பது மற்றவர்களை வெறுப்பது அல்ல. அது உங்களை நேசிப்பது. அது உங்கள் நேரத்தை, உங்கள் ஆற்றலை, உங்கள் மனநிலையை பாதுகாப்பது. உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். விமானத்தில் பயணம் செய்யும் போது ஆக்சிஜன் மாஸ்க் பற்றிய அறிவுரை சொல்லுவார்கள். முதலில் நீங்களே மாஸ்கை அணிந்து கொள்ளுங்கள், பிறகு உங்கள் பக்கத்தில் உள்ளவர்களுக்கு உதவுங்கள். இது எவ்வளவு தெளிவான விஷயம்! ஆனால் நம் வாழ்க்கையில் நாம் எப்போதும் முதலில் மற்றவர்களுக்கு மாஸ்க் போட உதவுகிறோம். இறுதியில் நாமே மூச்சு திணறுகிறோம். இல்லை சொல்வது நீங்கள் சுயநலவாதி என்பதற்கான அடையாளம் அல்ல. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒழுக்கம் உள்ளவர் என்பதற்கான அடையாளம். உங்களிடம் வரம்புகள், அதாவது பவுண்டரிஸ் உள்ளன என்பதற்கான அடையாளம். வரம்புகள் என்றால் என்ன? இது ஒரு கண்ணுக்கு தெரியாத கோடு. இந்த கோட்டிற்கு உள்ளே நீங்கள் உங்கள் மதிப்புகள், உங்கள் ஓய்வு, உங்கள் குடும்ப நேரம் ஆகியவை இருக்கும்.
யாராவது இந்த கோட்டை தாண்டி உங்களை ஆக்கிரமிக்க முயற்சித்தால் அப்போதுதான் நீங்கள் இல்லை என்று சொல்ல வேண்டும். இதை சொல்ல நாம் கற்றுக்கொள்ளாவிட்டால் மற்றவர்கள் நம்மை எவ்வளவு வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்வார்கள். அது நண்பர்களாக இருந்தாலும் சரி, குடும்பத்தினராக இருந்தாலும் சரி, ஆபீஸில் மேலாளராக இருந்தாலும் சரி. சரி, இப்போது நடைமுறைக்கு வருவோம். இல்லை சொல்வது எப்படி? இதற்கு 3 படிகள் உள்ளன. இது ஒரு கலை. இதை நாம் பயிற்சி மூலம் கற்றுக்கொள்ள வேண்டும். முதல் படி, நேரம் வாங்குங்கள். பை டைம். உடனே சரி என்று சொல்லாதீர்கள். யாராவது உங்களிடம் ஏதாவது கேட்கும்போது இப்போதே சொல்லிவிட வேண்டும் என்ற அவசியமில்லை. உதாரணத்திற்கு, உங்கள் நண்பர் ஒருவர் அழைத்து, இந்த வார இறுதியில் எனக்கு ஷிஃப்ட் மாற்றிக்கொடு என்று கேட்கிறார். நீங்கள் உடனே சரி என்று சொல்லிவிட்டு பின்னர் வருத்தப்படுவீர்கள். அதற்கு பதிலாக சொல்லுங்கள், இப்போதே சொல்ல முடியாது. நான் எனது திட்டங்களை பார்த்துவிட்டு 10 நிமிடத்தில் உனக்கு தெரிவிக்கிறேன். இந்த சிறிய நேரம் உங்களுக்கு மூச்சுவிட இடம் கொடுக்கும். உங்கள் மனதிற்குள், இது என் பொறுப்பா, எனக்கு நேரம் இருக்கா, நான் சொல்ல விரும்புகிறேனா என்று சிந்திக்க உதவும். படி 2, தெளிவாக இருங்கள், நீளமாக வேண்டாம். பி கிளியர், நாட் லாங். இல்லை என்று சொல்லும்போது நீளமான காரணங்களை சொல்லாதீர்கள். நீங்கள் அதிகமாக விளக்கம் அளிக்கும் போது உங்கள் இல்லை என்பது விவாதத்திற்கான அழைப்பாக மாறிவிடும். பலர் இப்படி சொல்வார்கள், இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, அதனால என்னால முடியாது. உங்களுக்கு தெரியுமே என் நிலைமை பற்றி. இப்படி சொன்னால் எதிராளி உடனே சொல்வார், அந்த வேலையை நாளைக்கு பார்த்துக்கலாம், வீட்டு பிரச்சனைக்கு நானே உதவுறேன் என்று. பிறகு உங்களுக்கு இல்லை சொல்வது இன்னும் கடினமாகிவிடும். அதற்கு சரியான வழி, தெளிவாகவும் சுருக்கமாகவும் சொல்லுங்கள். காரணம் சொல்ல வேண்டும் என்று அவசியமில்லை. இதுபோல சொல்லுங்கள், இல்லை, என்னால் முடியாது, இது எனக்கு இப்போது சாத்தியமில்லை, அல்லது இப்போது என்னால் இதற்கு நேரம் ஒதுக்க முடியாது, மன்னிக்கவும். நீங்கள் அதிகமாக விளக்காத போது மற்றவர் உங்கள் வார்த்தையை மதிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். படி 3, மாற்று வழி கொடுங்கள். ஆஃபர் ஆன் ஆல்டர்னேட்டிவ் டாஷ் ஆப்ஷனல். நீங்கள் முற்றிலும் உதவி செய்ய விரும்பவில்லை என்றால் நேரடியாக இல்லை சொல்லலாம். ஆனால் அந்த நபர் மீது உங்களுக்கு அக்கறை இருந்தால், அந்த நேரத்தில் மட்டும் உங்களால் முடியாது என்றால் ஒரு மாற்று வழியை கொடுக்கலாம். உதாரணம், இந்த வாரம் என்னால் வர முடியாது, ஆனால் அடுத்த வாரம் புதன்கிழமை எனக்கு நேரம் இருக்கிறது, அப்போது பார்க்கலாமா? அல்லது, இந்த ப்ராஜெக்டில் என்னால் உங்களுக்கு உதவ முடியாது, ஆனால் இதற்கு ராஜ் நன்றாக செய்வார், நீங்கள் அவரிடம் கேட்டு பாருங்கள். இதன் மூலம் நீங்கள் இல்லை சொல்லிவிட்டு அந்த நபரை கைவிடாமலும் இருப்பீர்கள். ஆனால் எப்போதும் மாற்று வழி கொடுக்க வேண்டும் என்பதில்லை. சில சமயங்களில் வெறுமனே இல்லை என்பதே போதுமானது. இவ்வளவு சொன்னோம். ஆனால் உண்மையில் வெளியில் இல்லை சொல்வதை விட உள்ளுக்குள் நடக்கும் போராட்டம்தான் கடினம். நாம் இல்லை சொன்ன பிறகு மனம் நம்மை தாக்க ஆரம்பிக்கும். அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும், நான் உதவி செய்திருக்கலாமே. அவள் இனி என்ன நினைப்பாளோ? நான் ரொம்ப சுயநலக்காரன் ஆகிட்டேனா? இந்த குரல்கள்தான் நம்மை மீண்டும் பழைய பழக்கத்திற்கு இழுக்கும். இந்த குரல்களை எதிர்கொள்ள நாம் தயாராக வேண்டும். உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் இல்லை என்று சொல்லும்போது முதல் சில முறை மற்றவர்கள் அதிர்ச்சியடையலாம். அவர்கள் உங்களை மாறிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஏன் இவ்வளவு திமிர் என்று கூட சொல்லலாம். பதற வேண்டாம், இது சாதாரணமானது. ஏனென்றால் நீங்கள் எப்போதும் சரி சொல்லும் மனிதராக இருந்துவிட்டு திடீரென்று இல்லை சொல்ல ஆரம்பிக்கும் போது மற்றவர்களின் எதிர்பார்ப்புகள் உடைகின்றன. அவர்கள் உங்களை மாற்ற முயற்சிப்பார்கள். ஆனால் நீங்கள் உறுதியாக இருந்தால் சிறிது காலத்தில் அவர்கள் உங்கள் புதிய வரம்புகளை ஏற்றுக்கொள்வார்கள். இல்லையென்றால்
அவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்லலாம். அப்படி செல்பவர்கள் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமாக இருக்க தகுதியானவர்கள் அல்ல என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இல்லை சொல்ல வேண்டிய முக்கியமான 3 இடங்களை பற்றி இப்பொழுது பார்க்கலாம். இல்லை சொல்ல வேண்டிய முதல் இடம் வேலையிடம், தி ஒர்க் பிளேஸ். ஆபீஸில் நம்மிடம் ஏற்கனவே இருக்கும் வேலைக்கு மேல் மேலாளர் கூடுதல் பொறுப்பை திணிக்கும்போது நாம் இல்லை சொல்லத் தயங்குகிறோம். ப்ரமோஷன் பாதிக்கப்படுமோ என்ற பயம். இங்கே நீங்கள் கண்டிப்பாக இல்லை சொல்லலாம். ஆனால் தொழில் ரீதியாகச் சொல்லுங்கள். சார், என்னிடம் ஏற்கனவே ABC ப்ராஜெக்டுகள் உள்ளன. இந்த புதியதைச் சேர்த்தால் தரம் பாதிக்கும். எனவே இதை நான் வேறு நேரத்தில் எடுத்துக்கொள்கிறேன். அல்லது முன்னுரிமைகளை மாற்ற வேண்டும் என்றால் எது குறைக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். இப்படி சொல்வது நீங்கள் சோம்பேறி என்பதற்காக அல்ல, நீங்கள் பொறுப்பானவர் என்பதை காட்டும். இல்லை சொல்ல வேண்டிய 2ஆம் இடம் குடும்பம், தி ஃபேமிலி. குடும்பத்தில் இல்லை சொல்வது மிகவும் கடினம். குறிப்பாக நம்மை வளர்த்த பெற்றோரிடம், உறவினர்களிடம். ஆனால் இங்கும் வரம்புகள் தேவை. உதாரணத்திற்கு, உறவினர் ஒருவர் தொடர்ந்து நிதி உதவி கேட்டு உங்கள் குடும்பத்தின் சேமிப்பை பாதிக்கும் போது நீங்கள் கனிவாகச் சொல்லலாம். இப்போது எங்கள் குடும்ப செலவுகளுக்காக நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இந்த முறை என்னால் உதவ முடியாது. பெற்றோரிடம் அவர்களின் எதிர்பார்ப்புகளுக்கு நீங்கள் இல்லை சொல்லும்போது மரியாதையுடன் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கை உங்களுடையது என்பதை மென்மையாக புரிய வையுங்கள். இல்லை சொல்ல வேண்டிய 2ஆம் இடம் தோழமையிலும் காதலிலும், தி ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் மற்றும் தி ரிலேஷன்ஷிப்ஸ். நெருக்கமான உறவுகளில் இல்லை சொல்லத் தெரியாவிட்டால் அந்த உறவே நஞ்சாக மாறிவிடும். ஒருவர் தொடர்ந்து உங்களை மனதளவில் சுரண்டிக் கொண்டிருந்தால் அல்லது உங்கள் எல்லைகளை மீறினால் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். நான் உன்னை மதிக்கிறேன், ஆனால் இந்த விஷயத்தில் என்னால் உடன்பட முடியாது. இது எனக்கு சரியில்லை என்று சொல்லுங்கள். நினைவில் கொள்ளுங்கள், உண்மையான அன்பு என்பது கட்டுப்பாடு அல்ல, அது மரியாதை. உங்கள் இல்லையை மதிக்காத ஒருவர் உங்களை மதிப்பதில்லை. மக்களே, இல்லை என்று சொல்ல கற்றுக்கொள்வது ஒரே நாளில் நிகழும் மாற்றம் அல்ல. இது ஒரு பயிற்சி. முதலில் சிறிய விஷயங்களில் தொடங்குங்கள். இன்று யாராவது உங்களிடம் ஒரு சிறிய உதவி கேட்டால், அது உங்களுக்கு வசதியாக இல்லை என்றால் புன்னகையுடன் இல்லை என்று சொல்லி பாருங்கள். முதலில் உங்கள் வயிறு கொஞ்சம் படபடக்கும், கை கொஞ்சம் நடுங்கும். ஆனால் அதற்கு பிறகு வரும் வெற்றிடம், நிம்மதி, அது அத்தனை அழகானது. நீங்கள் இல்லை சொல்லும் ஒவ்வொரு முறையும் உங்கள் வாழ்க்கைக்குள் நீங்கள் ஆம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் நேரத்திற்கு ஆம், உங்கள் கனவுகளுக்கு ஆம், உங்கள் மன அமைதிக்கு ஆம். உங்களை பற்றி நீங்கள் நினைப்பதை விட நீங்கள் மதிப்புமிக்கவர். உங்கள் நேரம், உங்கள் சக்தி, உங்கள் மனநிலை ஆகியவை விலை மதிப்பற்றவை. அவற்றை யார் வேண்டுமானாலும் எடுத்து பயன்படுத்த அனுமதிக்காதீர்கள். இல்லை என்பது ஒரு முழுமையான வாக்கியம். அதற்கு நீங்கள் யாரிடமும் கணக்கு காட்ட வேண்டியதில்லை. இன்றிருந்து இந்த ஒரு வார்த்தையை உங்கள் கருவூலத்தில் சேர்த்துக் கொள்ளுங்கள். கற்றுக்கொள்ளுங்கள், பயிற்சி செய்யுங்கள். மேலும் முக்கியமாக குற்ற உணர்வு இல்லாமல் அனுபவியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இல்லை என்று சொல்லி பின்னர் பெற்ற மாற்றம் என்ன? அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களோட அனுபவங்கள் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்ய மறந்திடாதீர்கள். மேலும் இது போன்ற முக்கியமான தகவல்களை நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். புதிய வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானை அழுத்துங்கள். உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில். கவனமாக இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். உங்களை அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். இது உங்கள் டனிம் என்லைட்டன் மனமாற்றத்தின் தொடக்கம். சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.